வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு டக்கரான குக்கர் சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம சிக்னேச்சர் டிஷ்னே சொல்லலாம். இது சாப்பிட்டதுலேருந்து சாப்பிட்டு முடிச்சு டேஸ்ட் நாக்கில் நிற்கிற வரைக்கும் இதை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. அப்படி என்ன இருக்குது இந்த டிஷ்ஷில் நீங்களும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு பீஸ் கல்பாசி போட்டுக்கலாங்க. இந்த டிஷ்ஷில் வர ஃபர்ஸ்ட் ஹீரோவே நம்ம கல்பாசி தாங்க. நம்மளால் ஃப்ளேவரவே மாற்றிடுவார். நெக்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தாங்க ஸ்லைசஸாக கட் பண்ணிட்டு அவரையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பிங்க்லேருந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட்டு குண்டுன்னு இருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க. 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கட்டும். இப்போது தக்காளி நல்லா வதங்கினதும் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு 3 நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அவங்களையுமே இந்த ஃபேமிலியில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ என்ட்ரி தாங்க. நம்ம மெயின் ஹீரோவை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டு அவரையும் அதோட சேர்த்துக்கலாங்க. சிக்கன் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நவ் இட்ஸ் மணமனுக்கு மசாலா டைம். நம்ம டிஷ்ஷோட நெக்ஸ்ட் ஹீரோ யாருன்னா இந்த குழம்பு மசாலா தாங்க. இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுது. இதில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து அப்படி அள்ளி தூவிடலாம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சீரகத்தூள். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டு அரைச்ச சின்ன மிக்ஸி ஜார்லேயே 1.5 பங்கு அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு விசில் போட்டுடலாங்க. குடும்பமாக எல்லாரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கட்டும். 10 விசில் தாங்க. தலைவர் பக்குவமாக குக் ஆயிடுவார். ப்ரெஷர் எல்லாம் போனதும் மூடியை ஓப்பன் பண்ணலாம். டடா, நம்ம குக்கர் சிக்கன் பக்காவாக ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனல் டச்சப் தான். 1 ஸ்பூன் மிளகுத்தூளை மேலாப்பில் தூவிட்டு இங்கே கொஞ்சம் கருவேப்பிலையாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க. இதாங்க நம்ம டிஷ்ஷோட தேர்ட் ஹீரோ. தலைவர் டிஷ்ஷவே காலி பண்ணிடுவாருங்க. நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மேத்தி இருந்தால் கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம குக்கர் சிக்கன் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இட்ஸ் டைம் டு ஈட். மொறுன்னு தோசை ஊற்றி நம்மளோட குக்கர் சிக்கனோட வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.